Good morning students, welcome to GK Accounts and Max. இன்னைக்கு நம்ம 10th standard Max சமச்சீர் chapter 3ல இருக்கிற ஒரு 5 marks பார்க்க போறோம். Square root sum example 3.21 which is very important. இல்ல டோட்டலா ஒரு 9 to 10 sums இருக்கும். நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா சோ வந்து இப்ப கம்மிங் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா உங்களால ஒரு 5 marks ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க சம்ல போலாம். 64 find the square root of 64 x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. So first in the given polynomial வந்து descending of powers வந்து descendingல இருக்கான்னு பாருங்க. இங்க 4 3 2 1 so constant. So இது வந்து descendingல இருக்கு. So I'll go with the sum. இப்போ பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் வந்து 1 2 தனித்தனியா அது ரெண்டு ரெண்டா பிரிச்சிருங்க. இப்போ இது 64 க்கு சோ 8 8s ஆர் ஸ்கொயர்னா 8 8s ஆர் 64. நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் பாத்தீங்கன்னா x power 2 x power 2. சோ மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் வந்து ஆட் ஆயிடும். 2 + 2 4. சோ x power 4. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுங்க 64 க்கு 8 8s ஆர் 64. இங்க 49 இருந்தா 7 7s ஆர் 49. சோ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் ஆட் ஆயிடுச்சுனா 2 + 2 4. ஸோ வந்து இது சைன் சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இட் வில் கெட் கேன்சல். ஸோ அடுத்த ரெண்டு இது இறக்குங்க. minus 16x cube plus 17x square. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 8 வந்து கீழே இறங்கும் போது இட் மல்டிப்ளை பை 2. 8 2s are 16x square. 8 2s are 16x square. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்பர் போடணுன்றது நீங்கள் என்ன செய்யலாம், இந்த minus 16x cube by 16x square போடுங்க. ஸோ வந்து இது 1 டைம் இது 1 டைம். ஸோ -1 பிகாஸ் இதில் மைனஸ் இருக்கிறதுனால -1. பவர்ஸ் வந்து டிவிஷனில் பவர்ஸ் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். 3 - 2 வந்து 1. ஸோ -1x. ஸோ இங்கேயும் -1x. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், இப்போ ஆல்ரெடி குவேஷன்ட்டில் என்ன போட்டிருக்கீங்க -1x. இப்போ இந்த ரெண்டுமே இந்த குவேஷன்ட்டோட டிவைட் ஆகும். 16 × 1 16. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், பவர்ஸ் வந்து இங்கே 2 இங்கே 1. ஸோ எக்ஸ் கியூப். இப்போ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 1 1s are 1. ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இட் வில் கெட் கேன்சல். இது வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 17 - 1 16x ஸ்கொயர் minus 2x plus 1. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இது இறங்கும் போது ஆல்ரெடி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்படியே எழுதுங்க 16x ஸ்கொயர். இப்போ மறுபடியும் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2x. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க, இது வெளியே வந்து 16x ஸ்கொயர் பை 16x ஸ்கொயர். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்லி 1. ஸோ +1. ஸோ +1. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, குவேஷன்ட்டில் இருக்க நியூவால் இந்த மூணுமே டிவைட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 1s are 16x ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x. 2 1s are 2 1 1s are 1. ஸோ இப்போ என்ன ஆகும், இது மைனஸ் கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ் கேன்சல் ஆகிடும், இது மைனஸ். ஸோ 0. ஸோ உங்களுடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 8x square minus 1x plus 1. ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.